வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே இந்த வேளைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பொதுவாக இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேகர் நம்மை வழிநடத்துவதற்கு முயற்சிப்பார்கள். அநேகர் அநேக அறிவுரைகளை கூறுவார்கள். அதிலும் இந்த ஒரு தலைமுறையிலே பார்க்கும் பொழுது அறிவுரை கூறக்கூடியவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். எந்த ஒரு துறையை எடுத்தாலும் கூட அதில் அநேக மக்களுக்கு அதை குறித்ததான குறைந்த அறிவாவது எல்லோருக்கும் உண்டு. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை என்றாலும் கூட உடனடியாக யாராவது ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, அதுக்குண்டான நீங்கள் இதை செய்து பாருங்கள், இது உங்களுக்கு சரியாகலாம், அல்லது இந்த ஒரு முறையை நீங்கள் செய்து பாருங்கள், இந்த மருந்தை எடுத்து பாருங்கள், இப்படிப்பட்டதான மருந்தை எடுத்து பாருங்கள் என்று அநேக மருத்துவங்களை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுபோல் அநேக துறைகளிலே நாம் பார்த்தாலும் கூட ஒரு நிலம் வாங்குவதற்கு பார்த்தாலும் நீங்கள் இங்கே வாங்காதீர்கள், இப்படி வாங்குங்கள், வாங்கக்கூடிய நிலமானது இந்த மாதிரியான நிலமாக வாங்குங்கள் என்று சொல்வார்கள். இப்படி பல்வேறுபட்ட ரீதியிலே மக்கள் அறிவுரைகளை அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த அறிவுரைகளின் மூலமாக மக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியமானது அங்கு சந்திக்கப்படுகிறது. அவர்கள் மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக அங்கு காணப்படுகிறார்கள். இதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுதும் நம்மை வழிநடத்துவதற்கு, நம்மை இன்னும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு போவதற்கு நமக்கு ஒரு உதவியானது தேவைப்படுகிறது. எந்த உதவியும் இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது என்பதுதான் நிதர்சனம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமும் கூட அதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வழிநடத்துவதற்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதைக்கு நம்மை கொண்டு செல்வதற்கு யாராவது ஒருவர் அவசியமாயிருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு நபரை குறித்து தான் இந்த வேளையிலே உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 10வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலும் 14வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் உற்று கவனித்து நீங்கள் கேளுங்கள். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நானே நல்ல மெய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது தன்னுடைய வாய்மொழியாக சொன்ன ஒரு வாக்கியத்தை தான் நாம் வாசிக்கிறோம். நானே நல்ல மெய்ப்பன் என்று அவர் சொல்கிறார். அந்த நல்ல மெய்ப்பன் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? சாதாரண இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான கால்நடைகளை வழிநடத்தக்கூடியவரா? கிடையாது. அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான இந்த கால்நடைகள் எல்லாவற்றையும் இன்னும் அதிகமாக அதை வைத்து வியாபாரம் செய்வது அல்லது அதை வைத்து பிழைப்பு நடத்துவதோ இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்வது கிடையாது. மாறாக இங்கே என்ன சொல்கிறார்? நானே நல்ல மெய்ப்பன். அதோடு மட்டுமல்லாமல் அதற்கு பின்னதாக நாம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்? நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். அந்த ஒரு காரியத்தையும் அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த வசனங்களிலிருந்து 2 சத்தியங்களை உங்களிடத்தில் இந்த நாளிலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது சத்தியமாக என்னது என்று நான் பார்க்கும் பொழுது, ஒரு மெய்ப்பனானவனுடைய கடமை என்ன, ஒரு மெய்ப்பனானவனுடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மெய்ப்பன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு 2 விதமான பொறுப்புகள் உண்டு. ஒன்று, அந்த மந்தையை அவன் பாதுகாப்பதும், 2வது அந்த மந்தையை வழி நடத்த வேண்டும். இந்த 2 வேளையும் அவனுக்கு உண்டு. மந்தையை பாதுகாக்கவும் செய்ய வேண்டும், அந்த மந்தையை சரியான பாதையிலே வழிநடத்தவும் செய்ய வேண்டும். எந்த விதமான தீட்டான ஒரு மிருகங்களிடத்திலிருந்தோ அல்லது விஷப்பூச்சிகளிடத்திலிருந்தும் இந்த ஆடுகளானது, தன்னுடைய மந்தையில் உள்ள ஆடுகளானது எவ்விதத்திலும் அது தீங்குகளை அனுபவியாமல் அதை சரியான பாதையில் கொண்டு போவது தான் வழி நடத்துவது என்று பொருள்படும். இந்த வாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும் பொழுது அங்கே 2 கூட்டத்தார் இருந்தார்கள். கிரேக்கர்களும் இருந்தார்கள், அதே போல யூதர்களும் இருந்தார்கள். இருவருமே சரியாக அதை புரிந்து கொண்டார்கள். அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது கிரேக்கர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே
அவர்கள் ஹெர்மஸ் என்ற ஒரு கடவுளை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த ஹெர்மஸ் என்ற கடவுளினுடைய எதற்காக அந்த கடவுளை வணங்குவார்கள் என்று கேட்டால், அந்த கடவுளானது தங்களுடைய மந்தையை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக அந்த ஒரு கடவுளை அவர்கள் வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டதான நிலையில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு சென்று என்ன சொல்கிறார்? நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்கிறார். அதனுடைய பொருள் என்ன? அங்கிருந்த எல்லா மக்களுக்கும் அவர்கள் நன்கு புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னதென்றால், அந்த மெய்ப்பன் என்று சொல்லும் பொழுது அந்த மெய்ப்பனுடைய மந்தையில் இருக்கக்கூடியதான ஆடுகள், கால்நடைகளானது அது உண்மையான நெஜத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகள் கிடையாது. அது மனுஷர்களை இயேசு கிறிஸ்துவானவர் குறிக்கிறார். அப்படி என்று பார்க்கும் பொழுது மனுஷர்களை வழிநடத்துவதற்காக வந்த ஒரே ஒரு நல்ல மெய்ப்பன் நானாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது நிமித்தமாகவே அவர் இப்படியாக சொல்கிறார், நானே என்று அவர் ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். நானே என்றால் வேறொரு நல்ல மெய்ப்பன் கிடையாது என்று அதற்கு பொருள். வேறொரு மெய்ப்பனானவன் இதுபோல வழி நடத்துவதற்கு கூடாது என்று அதனுடைய பொருளானது காணப்படுகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே உங்களையும் என்னையும் இன்னும் அதிகமாக சரியான பாதையிலே வழி நடத்துவதற்கு, உங்களையும் என்னையும் இன்னும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கை பாதையிலே, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்திலே நாம் இன்னும் அதிகமாக சரியாக நம்முடைய லட்சியத்தை நாம் கண்டுகொள்ளும்படியாக, சரியான பாதையிலே நாம் ஓடி நாம் வெற்றி காணும்படியாக நம்மை வழி நடத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவர் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த இயேசுவானவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் உங்களையும் என்னையும் கூட அவர் சரியான பாதையிலே வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நாம் திசை மாறி போனவர்களாக இருந்தோம். வேதமானது தெளிவாக சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தோம் என்று சொல்கிறது. அப்படி என்றால் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி போனோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறான பாதைகளை நாம் தெரிந்து கொண்டோம். தவறான முடிவுகளை நாம் எடுத்திருக்கிறோம். அதனுடைய விளைவாக பாவமும், அந்த பாவத்தை தொடர்ந்து அந்த பாவத்தின் விளைவாக வந்ததான தண்டனைகளையும் மனுஷர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்டதான நிலையிலே இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் வழிநடத்துவதற்காக வந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக அந்த சிலுவையிலே அவர் உயிர் கொடுத்தார் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. அந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை வழிநடத்துவதற்கு முதலாவது அவருடைய மந்தையிலே நாம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவானுடைய மந்தையிலே நாம் இணையாமல் அவர் நம்மை வழிநடத்த முடியாது. அப்படி நாம் இணைய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே உயிர் கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததை நாம் முழு மனதோடு நம்ப வேண்டும். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். அப்படி நாம் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கை கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை சரியான பாதையில் அவர் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இங்கே என்ன வாசிக்கிறோம்? 14வது வசனத்திலும் 15லும் நாம் வாசித்தோம், நானே நல்ல மெய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இன்னும் மேலுள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறார் என்று அவர் நேரடியாக சொல்கிறார். அதனுடைய பொருளாக என்னது இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய மந்தையில் இருக்கக்கூடியதான ஆடுகளாகி இருக்கக்கூடிய அல்லது அவருடைய மந்தையில் சேர்க்கப்பட இருக்கக்கூடிய ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய ஜீவனையும் அவர் பாராமல் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இந்த பூமியில வந்து உங்களுக்கு பதிலாகவும் எனக்கு பதிலாகவும் நாம் பெற வேண்டியதான அந்த எல்லா விதமான பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டவராக உங்களுடைய என்னுடைய பாவ சுமைகளை அவர் சுமந்து தீர்த்தார். அது நிமித்தமாக தான் அங்கே நாம் வாசிக்கிறோம், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். நல்ல மெய்ப்பனானவன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறான். இன்னும் 13வது வசனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம், கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடிப்போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். அப்படி என்றால் ஆடுகளை குறித்ததான எந்த ஒரு அக்கறை மற்றவனாக கூலியால் காணப்படுவான். ஆனால் உண்மையாக அந்த மந்தையினுடைய மெய்ப்பனானவன் அவன் அந்த ஆடுகளுக்காக அவன் கவலை கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அந்த ஆடுகளை மீண்டுமாக மீட்டெடுக்கும்படியாக அந்த ஆடுகளை ஓநாய்களோ அல்லது அசுத்தமான மிருகங்களோ தீண்டு விடாதபடிக்கு அதை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான். அதற்காக அவன் எந்த தூரம் வரைக்கும் அவன் செல்லக்கூடியவனாக இருப்பான்.
அது நிமித்தமாக தான் இங்கே வாசிக்கிறோம், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்று. எனவே இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நல்ல மெய்ப்பனாக இருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு பதிலாகவும் எனக்கு பதிலாகவும் நீங்களும் நானும் அறையப்பட வேண்டி இருந்ததான அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு பதிலாக எனக்கு பதிலாக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். மரணத்தை மட்டும் அவர் ஏற்றுக்கொண்டாரா என்று கேட்டால் இல்லை. அந்த மரணத்தோடு கூட அந்த மரணத்தினுடைய விளைவாக இருக்கக்கூடியதான காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். எனவே அந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ததான மிக முக்கியமான ஒரு காரியம் இதுதான். நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்னும் அதிகமாக சரியான பாதையிலே போக வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜீவனையே அவர் இந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவர் அந்த சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் உங்களுடைய என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு உறுதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கு பிரியமான மக்களை, நீங்கள் இந்த வேளையிலே சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நல்ல மேய்ப்பராக உண்டா? அவர் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்ததை நீங்கள் உண்மையாகவே விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? அந்த இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையாகவே உங்களை நேசித்தவராக, உங்கள் மேல் அன்பு வைத்தவராக, இதோ உங்களை வழிநடத்தும்படியாக அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் விசுவாசிக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் நிச்சயம் தேவன் உங்களையும் இதே போல சரியான பாதையிலே வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தது மனுஷனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மட்டும் கிடையாது. அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு பின்பதாக சரியான பாதையில் நடந்து செல்ல வேண்டும், சரியான பாதையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே உரித்தான நபராக இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவரே காணப்படுகிறார். அதனால்தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கும். எதற்கென்றால் அவர் ஒருவர் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பது நிமித்தமாக. எனவே இந்த வேளையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அந்த இயேசுவின் இடத்துல ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுடைய எல்லா விதமான அந்த பாரங்களையும் அவர் நீக்கக்கூடியவராக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்னும் அதிகமாக சரியான பாதையிலே வழிநடத்தப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையானது இன்னும் அதிகமாக அவருக்கு பிரயோஜனமுள்ளதாய் காணப்படும். அப்படிப்பட்டதான் நிலையிலே உங்களுடைய வாழ்க்கையை தேவன் தாமே ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாக வழிநடத்துவாராக. ஆமீன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.